நேற்று தான் வந்துட்டு யூடியூபர் கவி அக்காவோட ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திருப்பதி போனதை பற்றி போட்டிருந்தாங்க. திருப்பதி போனது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டை பற்றி பேசினாங்க. ஸோ லெட்டு வந்துட்டு நெய், பாதாம், முந்திரி எல்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னாங்களா. எனக்கு இங்கே சாப்பிடணும் போல் ஆயிடுச்சுங்க. நான் வந்து என்னடா இது, நம்மெல்லாம் திருப்பதி எப்போ போய் லெட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மறுநாளே இன்னைக்கு தான் நேற்று ஷார்ட்ஸ் பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் மாதிரி எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் வந்து இப்போ லட்டு கொடுத்துட்டு போகிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. பெருமாளே வந்து கொடுத்துட்டு போன மாதிரி இருக்குது. நாம் ஆசைப்பட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சதை கடவுள் கேட்டுட்டாரு போல், எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாரு. உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சது ரொம்ப சர்ப்ரைஸாக எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த விஷயம் நடந்தது. அதுவும் இல்லாமல் நாளைக்கு 3வது சனி, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறவங்க, முன்ன மாதிரி லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லைங்க. தேங்க்யூ.